என் பேர் திலகர். உயரம் 5.8. தீர்க்கமான கண்கள், நிறைய நம்பிக்கைகள், கனவுகள். இவ்வளவுதாங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி LMT கம்பெனிலாம் கிடையாது. பச்சை புல்வெளியில் கலர் குண்டுகள் வெடிக்கும் தமிழ் சினிமாவில். என்னங்க சிரிப்பு? என்ன நமட்டு சிரிப்பு? நீங்க வேணா பாருங்க, 2027க்குள்ள தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர் பட்டியலில் என் பேர் இருக்கும். ஏதோ சேது எக்ஸ்பிரஸ் பிடிச்சி சென்னைக்கு வந்து ஏவிஎம்ல வாட்ச்மேனால துரத்துப்பட்டு கமலா தேட்டர்ல செகண்ட் ஷோ படம் பார்த்து பிளாட்ஃபார்ம்ல தூங்கி எழுந்திருச்சு. இப்படிதான் என் கலப்பயணம் தொடங்குனுச்சுன்னு போய் சொல்ல விரும்பல. கஷ்டப்பட்டேன், நிறைய கஷ்டப்பட்டேன். கல்யாண வீடுகள்ல செட்டு வேலை செஞ்சு சினிமா கம்பெனில ஆபீஸ் பையா சேர்ந்து இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முன்னணி இயக்குனர் கிட்ட 2வது அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கு. ஷூட்டிங்னு இருந்தா உயர்தர அசைவும், இல்லைன்னா இதே இருட்டு ரூமுக்குள்ள காஞ்சி போன ரொட்டி துண்டுகள் தான். மூத்த புள்ள தருதலைங்கிற நினைப்புல அப்பா அம்மா ஊர்ல, தமிழ் சினிமாவின் விடிவெள்ளி அப்படிங்கிற நினைப்புல சென்னையில நான். சினிமாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சே, என்னத்திரா கிழிச்ச அப்படின்னு எவனாவது என்கிட்ட கேட்டா, என்கிட்ட 2 ஜீன்ஸ் தான் இருக்கு. ஒரு நல்ல படம் பண்ணுங்கிற நெருப்பு உள்ளுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கு. மகேந்திரன் அளவுக்கு அது.